அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில விருச்சகம் ராசி அல்லது விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை மாறும். ஆனாலும் சில நேரங்கள்ல 6 மாசம் கூட ஒரே ராசியில் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து கன்னியில செவ்வாய் அப் டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் செவ்வாய் கன்னியில தான் இருக்கு. இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. 11ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சனி பார்வையில் இருக்கு. அது ஒண்ணுதான் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம். 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு செவ்வாயோட பார்வை இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த சனியும் செவ்வாயும் கனெக்டிவிட்டி ஆகுது. அந்த வகையில தான் சில பிரச்சனைகள் சில தீமைகள் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுல எச்சரிக்கையா இருந்தாவே அந்த பாதிப்பை நாம அடைய மாட்டோம். அதற்கான ஒரு அவேர்னஸ்க்கான பதிவு தான் இது. இப்போ விருச்சக ராசியா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க கடக ராசி, கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, அதே போல உங்களுக்கு மீன ராசி. இந்த ராசிக்காரங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. எந்த மாதிரி உறவாக, குறிப்பா வாழ்க்கை துணைவராக அல்லது காதலனாக, காதலியாக அல்லது ஒரு நண்பராக, கூட்டாளியாக, ஏதோ ஒரு வகையில ஒரு நட்பாக, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது தாய் தந்தையாக அல்லது பிள்ளைகளாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்காங்க அப்படின்னாக்க இவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது இவர்கள் மேல நீங்க அதிக அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் இதுதான் முக்கியம். அதாவது இந்த செவ்வாய் பெயர்ச்சியால எங்கே எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த செவ்வாய் கண்ணில் இருந்துச்சுனாக்க கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடல் பொங்குது, கடல் அலைகள் எழுது. சுனாமி அலைகளாக ரஷ்யா பக்கத்துல ஒரு பெரிய சுனாமி அலை வந்தது செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம். நிலநடுக்கங்கள், உலக அளவில் சில அசம்பாவிதங்கள் இப்படிதான் ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். விருச்சக ராசினாலையும் ஒரு 50% எபோவ் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இப்ப உங்களுடைய பிள்ளைங்க கடக ராசி அப்படின்னு வச்சிங்களேன். இப்ப பிள்ளைங்களால மன வருத்தம், அது கடக ராசியாவோ மகர ராசியாவோ அல்லது மீன ராசியாவோ அல்லது கன்னி ராசியாகவோ இருந்தாலும் பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்காம இருக்கலாம். வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தா மன வருத்தம், அல்லது பிள்ளைகளுக்கு நிறைய செலவுகள், பிள்ளைகள் வகையில நிறைய செலவாகலாம், அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு, அதனால மன வருத்தம் இப்படியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போலதான் வாழ்க்கை துணைவர் ரிஷபராசியில் இருக்காரு அல்லது கன்னி ராசியில் இருக்காரு அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில உங்களுக்கு மன வருத்தங்கள், அதாவது சரியான வகையில தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் அல்லது தாம்பத்தியம் இல்லாத சூழ்நிலை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் இருக்கும். அதுல குறிப்பா எந்த தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்றேன் நானு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வாழ்க்கை துணைவரோடு நீங்க விட்டு கொடுத்து போகணும். அதாவது இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவராக இருக்காங்கன்னா நான் சொன்ன ராசியில அவங்களோட நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை, எந்த சண்டை சச்சரவும் எங்களுக்குள்ள இல்லை அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல பாதிப்பு, தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே போல செவ்வாய் என்பது உங்க ராசி அதிபதி, 6ஆம் அதிபதி. அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே கூட பாத்தீங்கன்னாக்க 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியால வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அல்சரு, தொந்தரவுகள், அதே போல மூட்டுக்கள் வலி, கை கால் வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள்ல சொல்லியிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல, உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த கடன் கேட்டா கிடைக்குமோன்னா கிடைக்கும், ஆனாலையும் கடனுடைய அழுத்தத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுடும். அதனால அகலக்கால் வைக்காம இருக்கணும். ஏற்கனவே கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு விருச்சிக ராசிக்கு. அதுல மேலும் சில கடன்கள் படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த செவ்வாய் 6ஆம் அதிபதி சனியோட பார்வையில் இருக்கிறதுனால பாசிட்டிவான விஷயம்னாக்க லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும். புதிய முயற்சிகளை செய்து புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லாபங்களை எடுப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அரசு பணியில் இருந்தாலும் சரி,
தனியார் பணியில் இருந்தாலையும் நீங்க தான் அதுல வந்து பாஸ் மாதிரி செயல்படுவீங்க. உங்களுடைய பாஸுக்கே நீங்க வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயத்துல ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலயும் உங்களுக்கு ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றமும் அமையும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னாக்க நீங்க இடமாற்றம் ஆகும், இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க, அல்லது நீங்களே மூவ் பண்ற மாதிரி கூட இருக்கும். அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து இடமாற்றம் அமையாம கொஞ்சம் நெருக்கடியாகவும் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அதாவது ஒர்க் ப்ரெஷரால. மற்றபடி மதிப்பு மரியாதைன்றதெல்லாம் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இன்கம்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால லாப நோக்கோட தான் செயல்படுவீங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள். அதனால எந்த காரணத்தை கொண்டும் நீங்க போட்ட முதல்ல லாஸ் பண்ணாம போட்ட முதலை விட லாபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த சனி செவ்வாய் சமசத்தமா பார்த்துக்கிச்சுனாக்க தொழில் சிந்தனையே அதிகமா இருக்கும். குடும்பத்து மேல கூட அதிக சிந்தனை இருக்காது. இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்ணணும், முன்னேறணும். இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையை பத்தியோ தன்னுடைய தொழிலை பத்தியோ எப்ப பாரு நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்கேதான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வேலை பார்த்தா கூட பாத்தீங்கன்னாக்க கூடுதல் ஒர்க் ப்ரெஷரால ஆபீஸ்லயே டைம் அதிகமா செலவிடுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்துல அது குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பணம் வர்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. புதிய கடன் வாங்கி புதிய திட்டங்களை போடுவீங்க. இந்த வீடு கட்டுறது அல்லது நிலம் வாங்குறது, சொத்துக்கள் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது. அதே போல இப்ப உங்களுக்கு வந்து இப்போ கேது தசை நடக்குதுன்னு வச்சிங்களா, இந்த கேது தசையில ராகு புக்தி நடக்குதுன்னா நீங்க கவனமா இருக்கணும். அதாவது சகோதர வழி உறவுகளோட கவனமா இருக்கணும். கருத்து வேறுபாடு அல்லது வார்த்தைகள் கூட நீங்க எச்சரிக்கையா பேசணும். மற்றவங்க கிட்ட பேசும்போது வாய் தவறி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட அது வந்து மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வம்பு வழக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ கணவன் மனைவி உறவு நிலை பாத்தீங்கன்னாக்க சப்போஸ் பாத்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கு, அது வந்து வழக்கு லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா இந்த நேரத்துல வழக்குக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. வழக்கு அல்லது போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னாக்க உங்களை மேலும் மேலும் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது கேது திசை நடக்கிறவங்களும் சரி, புதன் திசை நடக்கிறவங்களுக்குமே நான் சொல்றேன். அதாவது புதன் திசையில சனி புக்தி நடக்கிறவங்க, கேது திசை கேது புக்தி நடக்கிறவங்க, கேது திசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, அதே போல சுக்கிர திசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, சுக்கிர தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, மேலும் வந்து செவ்வாய் தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, சூரிய தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, சூரிய தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, சந்திர தசையில சந்திர புக்தி நடக்கிறவங்க, சந்திர தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, சந்திர தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, கேது தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, இந்த தசா புக்தி நடக்கிறவங்க மட்டும் கவனமாக இருந்தா போதுமானது. அதாவது வம்பு வழக்குகளுக்கு போகாம இருக்கிறது, வார்த்தைகளை கவனமா இருக்கிறது, குறிப்பா உறவுகளோட நண்பர்களோட. அதே போல இந்த காலகட்டத்துல ஆல்ரெடி வழக்கு இருக்கு, சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்கு அல்லது டிவோர்ஸ் கேஸ் இருக்குன்னாக்க டிராக் ஆகும், அல்லது நீங்க டிராக் பண்ணணும். இந்த நேரத்தில் ரிசல்ட் வராம பாத்துக்கணும், ஆப்போசிட்டா வரும் வாய்ப்பு இருக்கு. அதே போல 3ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வராரு. சில நண்பர்கள் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அண்ட அயலார்களால கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வீடு வாகன சம்பந்தமாக செலவுகள் ஆகும். சில பேருக்கு ஆல்ரெடி வீடு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம், அல்லது சில பேருக்கு இப்போ ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது வந்து அவாய்ட் பண்ணுங்க இப்போதைக்கு. அதே சமயத்துல சில பேருக்கு தாயாரின் உடல்நலத்துல சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். இந்த தசா புக்தி நடக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றவர்கள் குறிப்பா உங்களுக்கு ஒரு யோக கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுன்னா இதுவும் கடந்து போகும்ட்டு இதை பத்தி உங்களுக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கும். நல்லதுதான் நடக்கும், பயப்பட வேண்டியதே கிடையாது. அதே போல ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, அரசு பணிக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது கிடைச்சிரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே ஏற்படும். அடுத்தது இந்த சனி செவ்வாய் சமசப்தமா பார்த்துக்கும் போது சகோதர வழி ஒற்றுமை இருக்காது, சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால குடும்ப விஷயத்துல குறிப்பா இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வருதுன்னா அதை வந்து ஒரு 45 days வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு, அதே போல குருவோட வீட்டுல தான் சனி இருக்கு, அது வந்து பெருசா நெகட்டிவ் கொடுத்துருமா அப்படின்னாக்க 5ஆம் இடம் என்பது பொதுவாகவே திரிகோணஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாகிறது நெகட்டிவ்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்கு செவ்வாயோட பார்வையால கூடுதலான பாதிப்புகள் வரும். அதாவது முக்கியமா உடலான விஷயத்துல
உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கணும். அங்காளி பங்காளி இந்த சொந்தங்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி வீடு கட்டுறது அல்லது புதிய வாகனம் எடுக்கிறது, ஒப்பந்தங்கள் போடுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. அதாவது நிலம் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் கூட இந்த நேரத்துல தவிர்க்கிறது நல்லது. மேலும் 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியம் புத்திரஸ்தானத்தை குறிக்கிறதுனால புத்திரர்கள் வகையில உங்களுக்கு செலவுகள் வரும். அதே போல இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது தடையா இருக்கும், அது தள்ளி போய்கிட்டு இருக்கும். இந்த நேரத்துல அதாவது காதல் போன்றவை, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு காதல்ல இருக்கீங்க, அல்லது ஒரு நட்பா கூட பழகிட்டு இருக்கிறீங்கன்னா கூட அதை மற்றவங்க விமர்சிக்கிறதுனாலே அந்த உறவு நிலையில சில மனக்கசப்புக்கெல்லாம் போகும். ஸோ காதல் கூட கசக்கிற மாதிரி தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம் தான் இது. எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்களா அப்படின்னா நான் சொன்ன இந்த ராசிகளாக இருந்தாக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உங்களுடைய தாயார் அல்லது தந்தை மகரம், கன்னி, ரிஷபம், கடகம், மீனம் இந்த ராசிகளாக இருக்காங்க, ஈவன் விருச்சகமாவே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களோட மேல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. உடல்நல விஷயத்துல அவங்கள கூடுதலா கவனிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல இந்த ராசிகள்ல உங்க வாழ்க்கை துணைவர் இருக்கிறாங்க அல்லது காதலி இருக்கிறாங்க, காதலன் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அவங்க மேல நம்ம கூடுதலாக அன்பு காட்டலாம். அல்லது அவங்க ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பேசினா கூட பொறுமையா போறதுதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள். அதாவது பாதிப்பு இல்லாம இருக்கும். இந்த 45 நாள்ல நம்ம ஒரு பெரிய முடிவு எடுக்காம இருந்தாவே லைஃப் லாங் அந்த முடிவை சுமந்துகிட்டு இல்லாம இருப்பீங்க. அதாவது கெட்ட நேரத்துல நம்ம ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போது மற்ற நல்ல நேரத்துல கூட அந்த முடிவால நம்ம பாதிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் குறிப்பா யாருக்குன்றது சொல்லிட்டேன். அது எந்தெந்த ராசிகள்ல உங்க ரிலேஷன்ஷிப் அல்லது உறவு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், அல்லது அவங்க மேல கூடுதல் அக்கறை செலுத்தணும், கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தசாபுக்தி, நான் சொன்ன தசாபுக்தி நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த நேரத்துல நீங்க இறை வழிபாடு ஃபாலோ பண்ணலாம். இப்போ செவ்வாய்னாவே முருகன் தான். நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனாக உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, வேண்டிக்கிட்டு வாங்க. நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் சிலைக்கு ஒரு எள்ளு தீபம் போட்டு ஒரு 9 சுத்து சுத்தி வழிபாடு செய்யறது கூட நன்மைகளை கொடுக்கும். மேலும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுறது, எளியோர், வறுமையில் உள்ளவருங்க அல்லது ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பா ஆடை தானம், உணவு தானம் அதெல்லாம் வழங்கும் போது உங்களுக்கே உடலாம் பாதிப்பு போன்றவையெல்லாம் இல்லாம நல்லாவே இருப்பீங்க. மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சியால சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போதெல்லாம் கூட பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். அதே போல நான் சொன்ன இந்த தசாபுக்தி நடக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.